மற்றும் ஒரு அண்மை செய்தி, கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் பலியான கொடுந்துயர சம்பவத்தில் உண்மைகளை மூடி மறைக்க தவிக அரசு முயற்சி செய்திருக்கிறது. மூத்த வழக்கறிஞர் மு.க. ராஜசேகரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிகார மமதையில் ஆணவ அர்ஜுனனாக மாறியிருக்கிறார் தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்றும் கூறியிருக்கிறார். திமுகவின் மீது அவதூறு பரப்புகிறார் அவர் என்ற குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் சினிமா போல் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வருகிறது தவிக அரசு என்று மூத்த வழக்கறிஞர் கூறியிருப்பதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூர் கொடுந்துயரில் தங்களது தவறுகளை மறைத்து தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்காக அதிகார பலத்தை வைத்து சாட்சிகளை கலைக்க முயற்சிக்கிறது தற்போதைய தவிக அரசு. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளபோது பொதுவெளியில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசியது நீதிமன்ற அவமதிப்பு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பச்சிளம் குழந்தைகள், பெண்கள் உள்பட 41 பேர் பலியாகின. கரூர் கொடுந்துயரில் 41 பேர் பலியானதற்கு காரணமான விஜயிடம் சிபிஐ ஏற்கனவே சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியது. கரூர் சம்பவத்தில் தங்களது தவறுகளை மூடி மறைக்க ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் நடவடிக்கையாக காவல்துறையினரை பணியிட மாற்றம் செய்தது இந்த புதிய அரசு. இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுகிறார் என்றால் அவர் சாதாரணமான ஆட்கிடையார். யார் மீது எப்படி அரசியல் தூற்றலை தூண்ட வேண்டுமோ அதை அவர் படித்ததிலிருந்து கற்றுக்கொண்ட மோசமான வழிமுறைகளை பின்பற்றி தான் இன்றைக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட செயலாகும். காரணம் என்னவென்றால் இவர்களெல்லாம் சினிமாவில் கதை, திரைக்கதை, வசனம் என்பதையெல்லாம் தயார் செய்து கொண்டு தான் சினிமா படம் எடுப்பார்கள். அதுபோலத்தான் கரூரில் அன்றைக்கு அவர்கள் டிராமா நாடகமாடி இருக்கின்றார்கள். அதற்கு தகுந்த வசனங்களை முன்னிட்டே அவர்கள் பயிற்சி செய்திருக்கின்றார்கள். ஆகவே அன்றைய காலகட்டத்தில் முழுமையாக காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்த கரூர் காவல்துறையினர் அனைத்து பேரையும் கூண்டோடு மாற்றிவிட்டார்கள். அவர்கள் தனியாக மாற்றிவிட்டால் அரசாங்கத்தின் மீது குறை சொல்வார்கள் என்கின்ற அடிப்படையிலே அதற்கு பின்னால் பதவியேற்றவர்களை மாற்றிவிட்டார்கள். கரூரில் எனக்கு ஒரு கணக்கு இருக்கிறது, அதை முடிக்காமல் விடமாட்டேன் என்று ஆணவ அர்ஜுனா அவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் என்ன கணக்கு கரூரில் உனக்கு இருக்கின்றது? 41 பேருக்கு 20 லட்சம் ரூபா கொடுக்கின்றேன் என்று சொன்ன அதில் ஏதாவது பல பேருக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிறதா? அந்த கணக்கு தீர்க்கத்தான் கரூருக்கு வருகின்றாயா? அல்லது அந்த சாட்சியங்களை எல்லாம் தங்களுக்கு சாதகமாக திருப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எப்படியாவது இந்த அதிகாரத்தை கைப்பற்றி இந்த அதிகாரத்தின் மூலம் நாமெல்லாம் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு சிஎம் விஜய் அவர்கள் வருகின்ற 10ஆம் தேதி அன்று கரூருக்கு வருகை புரிந்து அந்த 41 குடும்பத்தில் துக்கம் விசாரிக்க வருகிறேன் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அரசு பணி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இது அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை வலுவிழக்க செய்யுமா என்பதுதான் இன்றைய கேள்வி. எந்த காலத்திலும் அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டை வலுவிழக்க செய்யாது. அந்த வழக்கின் உண்மைத்தன்மை மக்களுக்கும் புரியும், அரசாங்கத்திற்கும் புரியும், அன்றைய தினம் அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகளுக்கும் தெரியும், பின்னால் வரக்கூடிய அதிகார வர்க்கத்திற்கும் தெரிய வரும்.
கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் பலியான கொடுந்துயர சம்பவத்தில் உண்மைகளை மூடி மறைக்க தவிக அரசு முயற்சி செய்கிறது என்று மூத்த வழக்கறிஞர் மு. ராஜசேகரன் கூறியிருக்கிறார். அதிகார மமதையில் ஆணவ அர்ஜுனாக மாறிய திமுக மீது அவதூறு பரப்புகிறார் அமைச்சர் ஆதவர்ஜுனா என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் சினிமா போல் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வருகிறது தவிக அரசு. கரூர் கொடுந்துயரில் தங்களது தவறுகளை மறைத்து தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்காக அதிகார பலத்தை வைத்து சாட்சிகளை கலைக்க முயற்சிக்கிறது தவிக அரசு. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது பொதுவெளியில் அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசியது நீதிமன்ற அவமதிப்பு என்றும் மூத்த வழக்கறிஞர் மு. ராஜசேகரன் குறிப்பிட்டிருக்கிறார். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதியன்று விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பச்சிளம் குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் பலியாகினர். கரூர் கொடுந்துயரில் 41 பேர் பலியானதற்கு காரணமான விஜயிடம் சிபிஐ ஏற்கனவே சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் கரூர் சம்பவத்தில் தங்களது தவறுகளை மூடி மறைக்க ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் நடவடிக்கையாக காவல்துறையினரை பணியிட மாற்றம் செய்தது இந்த புதிய அரசு. ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் நடவடிக்கையாக கரூர் காவல்துறையினரை ஒட்டுமொத்தமாக பணியிட மாற்றம் செய்து பழிவாங்கியது தவிக அரசு. கரூர் கொடுந்துயரில் சிபிஐ முன் உண்மையை சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்தில் கரூர் காவல் அதிகாரிகளை தவிக அரசு பணியிட மாற்றம் செய்து பழிவாங்கியது. கரூர் மாவட்ட காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றத்தில் தவிக அரசு உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் தற்போது தங்கள் மீது உள்ள தவறுகளை மறைப்பதற்காக சினிமா பாணியில் நாடகமாடுகிறது இந்த புதிய அரசு என்று மூத்த வழக்கறிஞர் மு. ராஜசேகரன் கூறியிருக்கிறார்.